அடுத்த செய்தியாக சதுரங்க வேட்டைன்னு முதல் செய்தியில சினிமா நடிகர் சம்பந்தப்பட்டது, இரண்டாவது செய்தி சினிமா சம்பந்தப்பட்டது. தமிழகத்தை சினிமாவை புறந்தள்ளி விட்டு எதையுமே செய்தியே நீங்க பார்க்க முடியாது. இப்போ சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்தோட முக்கிய மையக்கருவே ஒருவனுடைய ஆசையை தூண்டி அவனை எப்படி நம்ம பக்கம் இந்த பக்கம் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். அது போல கிருஷ்ணகிரி பக்கத்துல ரைஸ் புல்லிங் அப்படிங்கக்கூடிய அந்த இரிடியம் பத்தி ஒருவருக்கு தகவல் தெரிய வந்திருக்கு. அவருக்கு அதற்கான ஆசைகளை தூண்டி விடுறாங்க. நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும், இது கிட்டத்தட்ட உலகளாவிய பிசினஸ், இது சட்டப்பூர்வமான பிசினஸ், அதுக்கு ஏஜென்ட்டா நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு காலகட்டத்தில் விலகியாகி இருந்திருக்காரு. ஆனாலும் அவங்களோட அந்த இதெல்லாம் பார்க்க அவருக்கு நம்பிக்கை கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாயை அவர் இழந்திருக்கிறார். அவர் அதற்கு பிறகு அவர் உணர்ந்து ஆகா இது நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இப்போ அவர் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கிருஷ்ணகிரி அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னது போல ஆசையை தூண்டி அவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், இது ஒரு பக்கம். இன்னொன்று எந்த அளவுக்கு ஒரு கலாச்சார சிதைவு ஏற்பட்டு இருக்கிறது என்று பார்க்கணும். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய இரிடியம் என்பது என்னன்னா, கோபுர கலசங்கள்ல இரிடியம் என்கின்ற ஒரு ரேர் ஒரு மினரல் இருக்கும். அதை வித்தோம்னா கோடிக்கணக்கில் காசு கிடைக்கும் என்று சொல்லி அந்த கோபுர கலசங்களை திருடி விற்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிண்டிகேட், ஒரு பெரிய குரூப் இருக்கு. இது நமக்கு வெளியில சொல்லக்கூடியது. பின்புலத்துல பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகள், உற்சவ மூர்த்திகள், பஞ்சலோக விக்கிரகங்கள், அதாவது நம்ம தமிழ்ல சொன்னோம்னா சிலைன்னு சொல்லுவோம். சிலை திருட்டு, சிலை கடத்தல், அப்படி சொல்லவே கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் பொன்மாணிக்கவேல் ஐயா. அதனால நான் அதை சொல்ல விரும்பல. உற்சவ மூர்த்திகள் அந்த திருமேனிகளை திருடக்கூடிய ஒரு பெரிய கும்பல் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளியில முதல்ல இரிடியம் சொல்லுவாங்க, அப்புறம் தெய்வ திருமேனிகளை திருடி விற்கக்கூடியது. இதில் நீங்க என்ன கவனிக்கணும்னா, இவங்க எப்படி இந்த உங்களுடைய இது எப்படி செயல்படுகிறது, நம்ம இதுலயே இந்த செய்தியை பார்த்தா தெரியும், உங்களுக்கு அழகா தெரியும். மோடி எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் என்ன மாதிரி வர்த்தக உடன்பாடு ஏற்படுத்த முடியும் ஒண்ணு, அப்புறம் மற்ற அங்க நம்ம மக்கள் யார் இருக்காங்க, இதுக்கு என்ன பண்ண முடியும், இப்படி எல்லாம் யோசனை பண்ணுவார். பல சட்ட சிக்கல்கள் இதா இருக்கா. அதே போல வெளிநாட்டுல பல பேர் நம்ம கைதிகள் இந்த மாதிரி தப்பிச்சு ஓடி போயிடுறான், அவனை கொண்டு வரதுக்கு அந்த சட்டம் இடம் கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்க மாட்டான். அப்ப அந்த மாதிரி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறதா. அப்போ அவனுக்கு என்ன தேவை நாம என்ன கொடுக்க முடியும், நமக்கு என்ன தேவை அவன் என்ன கொடுக்க முடியும், இதெல்லாம் பார்ப்பார். இதோட சேர்ந்து மோடி மட்டும் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. ரொம்ப அவரை நான் பாராட்டணும். நம்முடைய நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட இதே போல தெய்வ திருமேனிகள், உற்சவ மூர்த்திகள் அந்த நாட்டில் இருக்கிறதா எனக்கு முன்கூட்டியே ரெக்கார்ட் டேட்டா பேஸ் தயார் பண்ணிட்டு, இந்த மியூசியத்துல இருக்கு, இந்த வீட்டுல இருக்கு, இந்த பணக்காரட்ட இருக்கு, அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்பார். சில நாடுகள் என்ன பண்ணும், கொடுத்துருவாங்க. சில நாடு என்ன பண்ணுவாங்கன்னா, இது உங்க நாட்டிலும் எப்படி நீங்க ப்ரூஃப், அவன கேட்கறான்னா தஞ்சாவூர்ல இந்த கோயில்ல இது இருந்தது, இந்த டேட்ல காணாம போச்சு அப்படின்னு நீங்க ஏதோ ரெக்கார்டு இருந்தா கொடுங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், எங்க நாட்டு ஒரு நாட்டு சட்டம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இப்படி கேட்டதுனால நாங்க அதை ரிட்டர்ன் பண்றோம் சொல்லி ரிட்டர்ன் பண்றோம், அப்படி சில நாடு கொடுப்பாங்க. அப்ப நம்முடைய HRMC என்ன பண்ணணும், ஒவ்வொரு கோயிலுக்கும் இப்ப பேங்க்ல நீங்க போய் ஒரு நகை அடகு வைக்கிறீங்க, ஒரு செயின் அடகு வைக்கிறீங்க, உடனே செயின் அப்படின்னு போட்டுருவானா, அளத்தான் வெயிட் என்ன உண்மைதானா, அது மட்டும் இல்ல, என்ன சைஸ் இருக்கும், இத்தனை மீட்டர் நீளம் இருக்கும், புரிஞ்சுங்களா, அதுல கல் இருக்குமா கல் இருக்காது, எத்தனை கல் இருக்கும், ஏன்னா அடையாளம் தெரியணும் இல்லையா. போட்டோ எடுப்பேன், இப்போ மொபைல் போன்ல போட்டோ எல்லாம் எடுக்கிறோம், அந்த காலத்துல போட்டோ எல்லாம் இருக்காது. அப்ப பழைய கால டிஸ்கிரிப்ஷனை எழுதுவாங்க, இந்த மாதிரி உள்ள ஒரு ஹாரம் இப்படிலாம் எழுதுவாங்க. அப்ப இதே போல அந்த திருமேனியை பற்றி ஒரு இன்ன உயரம், இன்ன ஹைட்டு, இன்ன அகலம், இந்த மாதிரி இருக்கிறது, ரிஷபாரூடரா இருக்காரா, இப்படி எல்லாம் எழுதணும். டிஸ்கிரிப்ஷன்ல எழுதி இதை பத்தி ஒரு இன்வென்ட்ரி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி ரெக்கார்டு தமிழகத்தில் உள்ள பல கோயில்கள்ல அந்த மாதிரி இந்த ரெக்கார்டுமே கிடையாது. அப்ப எப்படி, ஏன் கிடையாது, அடுத்த கேள்வி வருது இல்ல. இப்ப HRMC எதுக்காக இருக்கு, கோயில் நிர்வாகத்துல வரவு செலவு கணக்கை பார்ப்பதற்காகத்தான் இருக்கிறது என்று சொல்றாங்க. அதே பாக்குறது இல்லையே, உங்களுடைய வேலையா அதுதான், அதே பாக்குறது இல்ல. அந்த மாதிரி ரெக்கார்டு இருந்தா மேட்ச் பண்ணலாம். ரெக்கார்டை வைக்கணும் என்று சொல்லி பல முறை கோர்ட்டு சொன்ன பிறகும் கூட ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணல, என்ன அர்த்தம்? அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருகின்றது சொன்னால், இப்படிப்பட்ட இந்த உற்சவ மூர்த்திகள் திருடு போவதற்கு HRMC உடந்தையாக இருக்கிறதா கேள்வி வருது இல்லையா. ஏன்னா இப்போ குறிப்பிட்ட கோயில்ல ஒரு இது காணாம போயிருக்குன்னா இவங்க சொன்னாதானே தெரியும் வெளியில.
இல்லாட்டி எப்படி தெரியும்? சரி. இப்ப மயிலாப்பூர்ல இப்ப சமீபத்துல வந்த செய்தி, நாம என்ன உற்சவமூர்த்தி இப்ப இருக்கிறது வேற, பழசு வேற, இப்பதான் சொல்றாங்க. அது இப்ப தெரிய வந்தது. இந்த மாதிரி எத்தனை நடந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? உயரம் கம்மியா இருக்கும், இல்ல வேற பஞ்சலோகத்துல எதாவது எடுத்து மாத்திருப்பாங்க, அதே போல ரெப்ளிகா பண்ணிட்டு ஏமாத்துறது. ஆக நீங்க இதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்து சமய அறநிலையத்துறையே உடந்தை என்பது பல இடங்கள்ல தெரிய வருகிறது. அதனால இப்படிப்பட்ட ஒரு பெரிய கடத்தல் கும்பல்கிட்ட போய் ஒரு மாட்டிட்டு 2.25 கோடி 2.5 கோடியோ கொடுத்து ஏமாந்துட்டாரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 600 கோடி கிடைக்கும். ஆசை தானே, 2 கோடி கொடுத்தா 600 கோடி கிடைக்கும், 300 பங்கு. அதுக்கு எது டாக்குமெண்ட்ல காமிச்சிருக்காங்க. இப்ப நம்ம தமிழக போலீஸ் யாரோ இது மாதிரி புகார் கொடுத்தோன்னா அந்த இடத்துக்கு போய் ரைடு பண்ணி அங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி அவங்க கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப புகார் கொடுத்த பிறகு போய் திருப்பி போலீஸ் போய் என்கொயரி பண்ணும்போது அந்த சம்பந்தப்பட்ட அந்த எதிர்த்தரப்பாள்கிட்ட பல பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கு. ஒரு ஆட்டு எதுக்கு ஏகப்பட்ட பாஸ்போர்ட் இருக்கணும்? உங்ககிட்ட உங்க பாஸ்போர்ட் இருந்தா சரி, எதுக்கு நிறைய பாஸ்போர்ட் இருக்கணும்? ஆக ஒரு பெரிய சர்வதேச மாஃபியா கும்பல் ஈடுபட்டு இருக்கிறது. அதனால இந்த கேஸை தமிழக போலீஸ் விசாரணை பண்ணா இவ்வளவுதான் இருக்கும், ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. மத்திய அரசு இதை தலையிட்டு இதை ஆராய்ந்தால் ஒரு பெரிய இதை போல பல பெரிய குற்றச்செயல்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதை கண்டுபிடிக்க முடியும். அதை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு.